சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைக்கவில்லை என்றால் அவர்கள் சுயேட்சையாக தனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள். எப்படி ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவை தேர்தலின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பலா சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டாரோ அதேபோல் வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுப்பார். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால், பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 24 பேர் சுயேட்சையாக அந்தந்த தொகுதியில் போட்டியிட்டால் அவர்களுக்கு அதிமுகவின் ஆதரவாளர்கள் ஓட்டுக்களை செலுத்தினால், உதாரணத்திற்கு 45% பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவின் ஆதரவாளர்கள் ஓட்டுக்களை செலுத்தினாலே போதும், நிச்சயம் அது அதிமுகவின் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய எடப்பாடியின் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒன்று திமுக வெல்லும் என்ற ஒரு கால சூழலும் உள்ளது. இதில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவிற்கு எடப்பாடி வர வேண்டும். இல்லை என்றால் சட்டசபை தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளர்கள் தோல்வி அடைவது எடப்பாடிக்கு சந்தோஷமா என்ற கேள்வியையும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். இன்னும் டிசம்பர் மாத இறுதிக்குள் எடப்பாடி நல்ல முடிவை வெளியிட வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் தோல்வியாகவும் மட்டும்தான் பார்க்கப்படும். ஏனென்றால் பீகாரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் முடிவுகளில் எப்படி பாஜக கூட்டணி வெற்றியடைந்தது, இந்தியா கூட்டணி தோல்வியடைந்தது, இருவருக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான். இந்தியா கூட்டணி சரியான மக்களை சந்திக்காமலும் சரியாக உட்கட்சிகளில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை சரி செய்யாமல் கூட்டணிகளை வலுப்பெறாமல் இருந்ததும் தான் கூட்டணி தோல்வியடைந்தது. அதே தவறை அதிமுக செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கூறுகிறோம் என்று ஓபிஎஸ் தரப்பினர் கூறியுள்ளனர். சரி, ஓபிஎஸ் அவர்கள் சொன்னபடியே குறிப்பிட்ட தொகுதிகளில் தென் மாவட்டம் கோவை மண்டலத்தில் சுயேட்சையாக தனித்து போட்டியிட்டால் அதிமுகவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் அவர்களை வெற்றியடை வைப்பீர்களா அல்லது